ஓம் சாந்தி 7/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, இப்போது நீங்கள் பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகி கொண்டிருக்கிறீங்க. பூஜைக்குரிய தந்தை உங்களை தனக்கு சமமாக பூஜைக்குரியவராக மாற்றுவதற்காக வந்திருக்கிறான்னு சொல்றாரு. இப்ப நம்மளாம் ஆத்மாக்கள், பாபாவுடைய குழந்தைகள். இப்போ பூஜாரி நிலையிலேருந்து பூஜைக்குரியவராக நம்ம ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட அப்பா பூஜைக்குரிய தந்தை சிவன். அவர் நம்மளை அவருக்கு சமமாக மாற்றிட்டு இருக்கிறாரு, மாற்ற வந்திருக்கிறான்னு சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும்? பதில்: நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்தை, ஆஸ்தியை அடைந்தே தீர்வோம் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும் சொல்றாரு. பாபாவின் நினைவில் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு பாபாவோடு செல்வோம். இப்போ பாபாவை நினச்சி அந்த பழைய உடலை விட்டு அந்த ஆத்மா பியூரிஃபை ஆகிடுவோம். நம்ம ஆத்மா தூய்மை ஆகிட்டு இந்த பழைய உடலையும் விட்டுட்டு, அந்த பாம்பு எப்படி தோலை உரிக்குதோ அந்த மாதிரி அந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு பாபாவோட நம்ம போயிடுவோம். பாபா நமக்கு வீட்டிற்கான எளிய வழியை காண்பித்து கொண்டிருக்கின்றார் சொல்கிறாரு. பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பல மனிதர்கள் ஓம் சாந்தி என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்றீங்க. உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மா தான் ஓம் சாந்தி என்று சொல்லுது. அதாவது இந்த உடம்பு சொல்லலை, இந்த ஆத்மா நெற்றிப்புறத்தில் இருக்கிறோம். நம்ம தான் ஆத்மா, நம்ம தான் இந்த வாய் மூலமாக சொல்கிறோம் ஓம் சாந்தின்ட்டு. ஆனால் ஆத்மாக்கள் யதார்த்தமாக தன்னையும் அறியவில்லை, தந்தையும் அறியவில்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த உடம்புல நம்ம ஆத்மான்ட்டு நிறைய பேர் புரிஞ்சிக்கல. அதனால தான் கடவுளையும் தெரிஞ்சிக்கல, கடவுள் தான் நம்ம அப்பான்னு தெரிஞ்சிக்கல. ஆனால் அழைக்கிறாங்க, ஆனால் கூப்பிட்றாங்க கடவுளை. நான் யார், எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியவில்லைன்னா பாபா சொல்கிறாரு. சிவபாபா சொல்கிறாரு, கடவுளை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, அவர் யார், எப்படி இருக்கிறார்ன்றதை தெரிஞ்சிக்கவே இல்லை. தாங்களும் நான் யார், எங்கிருந்து வந்தேன் என தன்னை பற்றி அறியாமல் தான் இருந்தீர்கள். இப்போ நீங்களுமே உங்களை பற்றி, நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறான்று உங்களை பற்றியே தெரியாமல் தான் இருந்தீங்கன்றாரு. ஆத்மா ஆண் அல்லவான்னு சொல்கிறாரு. ஆண் குழந்தை ஆகும். ஆத்மா ஆண் குழந்தை. அது சரீரத்தில் வரும்போது தான் ஆணா பெண்ணா ஆகுது. ஆண் உடல் பெண் உடலில் வரும்போது. ஆனால் ஆத்மா ஆண் குழந்தைன்றாரு. தந்தை பரமாத்மா ஆவார். எனவே ஆத்மாக்கள் தங்களுக்குள் சகோதரர்கள் ஆகிவிட்டனர். பிறகு உடலில் வருகின்ற காரணத்தினால் சிலரை ஆண் என்றும் சிலரை பெண் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் யதார்த்தமாக ஆத்மா என்ன என்பதை எந்த மனிதரும் அறியவில்லைன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் உடன் எடுத்து செல்கிறீர்கள். இப்போ நமக்கு தான் இந்த அறிவு கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளாம் ஆத்மா, நம்மளாம் ஆண் தான். இந்த உடம்புல வர்றதுனால ஆணாகவும் பெண்ணாகவும், ஆண் உடம்புனா ஆண், பெண் உடம்புனா பெண்ணா பிறக்கிறோம். அந்த உடல் தான் மாறுது, மற்றபடி ஆண் ஆத்மா ஆண் தான் சொல்றாரு. அப்ப எல்லாருமே பிரதர்ஸ்னு ஆயிரோன்றாரு. இந்த ஞானம் நமக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது. நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கிறோம் என்ற இந்த ஞானம் அங்கே இருக்கிறது. எங்க சொர்க்கத்துல, அதாவது அந்த உடலை விட போறாங்க, அடுத்த உடல் நான் எடுக்க போறான்ற ஞானம் அவங்களுக்கு இருக்கும். ஆத்மாவின் அறிமுகத்தை உடன் எடுத்து செல்கின்றனர். அவங்களுக்கு தெரியுது நம்ம ஆத்மா தான் அப்படின்ட்டு. அந்த அறிமுகத்தை நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறோம். முதலில் ஆத்மாவை பற்றி கூட அறியவே இல்லைன்றாரு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆத்மாவை பத்தியே தெரியாது. நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆத்மானா என்னன்னு தெரியாது. நாம் எப்போதிருந்து நடிக்கிறோம் எதையும் அறியவில்லை. இப்போ இந்த உடல்ல இந்த நடிப்பு நடிக்கிறோம். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் உடலா, இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்தா, இதுதான் முதல் பிறவியா, இல்லை இதுக்கு முன்னாடி பிறவி எடுத்திருக்கிறோமா, எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம், எப்போதுலேருந்து நம்ம நடிக்கிறோன்றதையும் அறியவில்லைன்றாரு. இதுவரை கூட ஒரு சிலர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லைன்றாரு. இப்போ நம்மளே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருன்னே நமக்கே தெரியல. நம்ம போன பிரிவில் என்னவா இருந்திருப்போம், அதுக்கு முந்தான பிரிவில் என்னவா இருந்திருப்போம், துவாபரயுகத்துலலாம் என்னவா இருந்திருப்போம்னு கூட நமக்கு தெரியல. அதான் சொல்றாரு, இதுவரை கூட ஒரு சிலர் அவங்கள பத்தியே அவங்க முழுமையா அறிஞ்சிக்கலன்றாரு. பெரிய லிங்க ரூபத்தில் நினைக்கிறாங்க நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது அவங்க தெரியல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. இப்ப கடவுளை கூட பெரிய லிங்க ரூபத்துல நினைக்கிறாங்க. நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், நம்ம புள்ளியா இருக்கிறோம், தந்தையும் புள்ளியாக இருக்கிறார், அந்த ரூபத்தில் நினைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம புள்ளியா இருக்கிறோன்றதே நம்ம நிறைய பேருக்கு தெரியலன்றாரு. இவ்வாறு சிலரே இருக்கிறார்கள், புத்தி வரிசை கிரமத்தில் இருக்கிறது அல்லவான்றாரு. இப்ப பிகேஸ்லயே சரியா அவரை புரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்றவங்க வரிசை கிரமத்துலதான் இருக்கிறாங்க. அந்த 1 2 3 என்ற ஆர்டர்ல தான் இருக்கிறாங்க. சிலரே நன்கு புரிந்து கொண்டு பிறருக்கும் நன்கு புரிய வைக்கிறார்கள் சொல்றாரு.
தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை நினைங்கள் என நீங்கள் புரிய வைக்கிறீங்க. இப்போ நம்மளை நாமே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம். அவரே பதீத பாவனராக இருக்கிறார், தூய்மையாற்றலை தூய்மையாக்குபவர். முதலில் மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றி அறிமுகமே இல்லைன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உயிர்னா என்ன, அந்த உடல் வேற, நம்ம ஆத்மா வேற. இந்த ஆத்மாவனுடைய அறிமுகமே இல்லை. அதனால் அந்த காரணத்தினால்தான் கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. எனவே அதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறதுன்றாரு. தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொண்டால்தான் தந்தையே புரிய வைக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவை பற்றியே அறியவில்லை, ஆகவே தந்தையை பற்றி முழுமையாக தெரியவில்லைன்னு சொல்றாரு. இப்போது ஆத்மாக்களாகிய நம் புள்ளியாக இருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம டெய்லி கிளாஸ் வரோம், டெய்லி நம்ம மெடிடேஷன் பண்றதுனால நம்ம இந்த உடம்புல நம்ம நிறைய பிறவிகள் எடுத்து இந்த கடைசி உடல்ல நம்ம ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறோம். புள்ளி தான் நம்ம, பாபாவும் புள்ளியா தான் இருக்கிறாருன்ட்டு இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாயிருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே ஆதி சனாதன தேவதா தர்மத்துல வர்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லை என்றால் ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறுகிறார்கள். நம்ம புரிய வைக்கலன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பகவானை சந்திக்கும்படியை மிக நன்றாக கூறுகிறார்கள். ஆனால் நான் யார், தந்தை யார், இதையே அறியவில்லை. நல்லது நல்லது என்று சொல்றாங்க. கடவுளை அடையிற வழியை நல்லா சொல்றாங்க. ஆனா அவங்க அவங்க யாருன்னே புரிஞ்சுக்கல, கடவுள் யாருன்னே புரிஞ்சுக்கல. ஆனா நல்லது நல்லதுன்ட்டு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது புரியாத காரணத்தினால்தான் இது எவ்வளவு பெரிய ஞானம், இதன் மூலமா நம்ம எப்படி கடவுளை அடைய போறோம், இதெல்லாம் இந்த ஞானத்தினுடைய மகத்துவத்தையே புரிஞ்சுக்காம நல்லது நல்லதுன்ட்டு போயிடுறாங்க. ஒரு சிலரோ இவர்கள் நாஸ்திகர்களாக மாற்றுகிறார்கள் என்று மட்டும் சொல்றாங்க. சிலருக்கு இவங்க என்ன பக்தி செய்ய வேணான்றாங்க. கடவுளை பத்தி நம்ம சொன்னா பக்தியில இருந்து நம்ம அவங்கள நாஸ்திகர்களா ஆக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கன்றாரு. ஞானத்தை பற்றிய புரிதல் யாருக்குமே இல்லை என நீங்கள் அறிகிறீர்கள் சொல்றாரு. நம்ம தெரிஞ்சிட்டோம், நமக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம பக்தியினுடைய அடுத்த கட்டம் தான் ஞானம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பக்தி செய்து செய்து கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். கடவுள் கிடைச்சிட்டாரு இந்த ஞானத்தின் மூலமான்ட்டு நமக்கு புரியுது. ஆனா இந்த ஞானத்தினுடைய புரிதல் யாருக்கும் இல்லைன்ட்டு நீங்க சொல்றீங்கன்றார். இப்போது நாம் பூஜைக்குரியவராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிய வைக்கிறீங்க. நம்ம புரிய வைக்கிறோம். நம்ம முன்னாடி பூஜாரியா இருந்தோம். ஒரு கடவுளை லட்சுமி நாராயண் கோயில்ல அவங்கள பார்த்து நம்ம வேண்டணும், கோயிலுக்கு போனோம், பூஜாரியா இருந்தோம். இப்ப நம்ம பூஜைக்குரியவரா பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அதாவது வேண்டிட்டு இருந்தவங்கள இப்ப நம்மள வள்ளலா மாத்துறாரு, கொடுக்கறவங்களா மாத்துறாரு அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். நாம் யாரையும் இப்போது பூஜை செய்வதில்லைன்னு சொல்றாரு. ஏனென்றால் அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவர் உயர்ந்தாலும் உயர்ந்த பகவான் தான். அவரே நமக்கு கிடைச்சிட்டாரு இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம போய் மற்றவங்கள பூஜை செய்யணும்? அதனால இப்ப பூஜை செய்யறது இல்ல. பூஜையும் அவரையே பூஜை பண்ணிட்டு தான் இருந்தோம். சிவனை பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தெரிஞ்சிச்சு சிவன் புள்ளியா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு செய்யுங்கன்றாரு. அதுவே போதுன்றாரு. நாம் அவருடைய வாரிசுகள், நாம் அவரே பூஜைக்குரிய பிதாஸ்ரீ. இப்போது பிதாஸ்ரீ நம்மை அவருடைய குழந்தையாக மாற்றி படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள் சொல்றாரு. நம்ம அவருடைய வாரிசுகள். அவர் தான் பூஜைக்குரிய அப்பா, பிதாஸ்ரீயா இருக்கிறாரு. இப்போ அவரை பிதாஸ்ரீ அவர் நம்மள அவருடைய குழந்தையா மாத்தி இப்ப படிக்க வச்சுட்டு இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அனைவரும் விட உயர்ந்தாலும் உயர்ந்த பூஜைக்குரியவர் ஒருவரேன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரை விட பக்தியிலே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. சிவலிங்கத்தை பூஜை பண்ணும்போது அது சதோபிரதான பக்தின்றாரு. அவரு தான் எல்லாத்தோட ஹையஸ்ட்ன்றாரு. அவரை மூலமா தான், அவரோட படைப்பு தான் எல்லாமே. இப்ப கடவுளுடைய படைப்பு தான் எல்லாமேன்னும் போது அவரு தான் பூஜைக்குரியவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜைக்குரியவர் அவர் தான் சொல்றாரு. அவரை தவிர வேற யாரும் பூஜைக்குரியவராக மற்றவர்களை மாற்ற முடியாதுன்றாரு. பூஜாரி பக்தர் நிச்சயமாக பூஜாரியாக தான் மாற்றுவாங்க இல்லையா? யாராவது ஒரு பக்தர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும்னா அவங்கள மாதிரியே நம்மளை ஆக்கிடுவாங்க. அவங்க இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்கன்னுவாங்க. அப்ப அவங்க மற்றவங்கள பக்தரா தான் மாத்துவாங்க. ஆனா பூஜைக்குரிய ஒருத்தவங்களாலதான் பூஜைக்குரியவங்களா மாத்த முடியும். இப்ப சிவனால தான் அவர் தான் எப்பயுமே பூஜைக்க தகுந்தவர், பூஜைக்குரியவர். அவரு தான் நம்மளை இப்ப பூஜைக்குரியவரா அவரை மாதிரியே மாத்திட்டு இருக்காரு. உலகத்தில் அனைவரும் பூஜாரிகளாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போது பூஜைக்குரியவர் கிடைத்து விட்டார். அவர் தனக்கு சமமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்னு சொல்றாரு. நீங்கள் பூஜை செய்வதை விடுவித்து விட்டார். இப்ப நம்ம அரை கல்ப பக்தி செஞ்சோம்.
அதுலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு, தன்னுடன் அழைத்து செல்கிறார். இப்போ அவர் நினைக்க சொல்றாரு, அவ்வளோதான், நீங்க எந்த இடத்துல வேணா எங்க வேணாலும் போங்க, நடங்க, சுத்துங்க, ஆனா புத்தியால என்ன நினைவு செய்யுங்கன்றாரு. பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு, அவரை நினைச்சாலே போதுன்றாரு, நினைச்சா பாவம் அழிஞ்சிரும், அது மாதிரி நினைங்கன்றாரு. தன்னுடன் இப்ப அழைத்து செல்றாரு. இது சீச்சி உலகமாகுன்றாரு, இது மரண உலகமாகும். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது பக்தியும் ஆரம்பமாகின்றதுன்றாரு. பூஜைக்குரியவர்ல இருந்து பூஜாரியா ஆகுறாங்க. பிறகு பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்ற தந்தையே வர வேண்டியிருக்கிறது சொல்றாரு. இப்போது நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. ஆத்மா சரீரத்தின் மூலமாக இப்ப நடிச்சிட்டு இருக்குதுன்றாரு. இப்போது பாபா ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக நம்மை பூஜைக்குரிய தேவதையாக இப்ப மாற்றி கொண்டிருக்கிறார். இப்ப பாபா இப்ப சரீரத்தின் மூலமா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். பாபா நம்மளை வந்து தூய்மையாக்குவதற்காக பூஜைக்குரிய தேவதையாக நம்மளை மாத்திட்டு இருக்கார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைப்பதால் பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடலாம் என்ற வழி இப்ப கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த தந்தையை அனைவராலும் பூஜிக்கப்படுபவர் ஆவார். உலகமே அவரை தான் வந்து வணங்குது. அவர் தான் இல்லையா, அவரை பேரை தான் அந்த அல்லா, ஜஹோவா, சிவன் சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்ப எல்லாரும் அவரை தான் வழிபடுறாங்கன்னும் போது அவரை மாதிரி நம்மளே ஆக்குறாரு. யார் அரைக்கல்பத்திற்கு பூஜாரி ஆகிறார்களோ அவர்களே அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரியவரா ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. நம்ம தான் 2500 வருஷம் பூஜாரியா இருந்தோம். அப்ப அடுத்த 2500 வருஷம் பூஜைக்குரியவரா மாத்துறாரு. அதனால நம்ம அப்படி ஆகிறோன்றாரு. இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. நாடகத்தில் முதலிடை கடை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கல சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பாபா மூலமாக குழந்தைகளாகி நீங்க தான் அறிகிறீர்கள், மேலும் பிறருக்கும் நீங்க புரிய வைக்கிறீங்க. முதல் முக்கியமான விஷயம், தன்னை ஆத்மா புள்ளி என உணருங்கள் என்பதை உணர வைக்க வேண்டும். நீங்க யாருக்கு கோர்ஸ் எடுத்தாலும் 7 நாள் கோர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாடம் வந்து நான் ஆத்மா புள்ளியா இருக்கிறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உணர வைக்கணும். அவங்க உணர வச்சிட்டிங்கன்னா அவங்க நம்பிடுவாங்க. அது வரைக்கும் நீங்க என்னதான் கிளாஸ் எடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. தன்னை ஆத்மா ஒரு புள்ளி, நான் இந்த உடல் இல்லை, நான் இதுல பாட்டு நடிக்கிறேன்றத புரிய வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஞானம் ஃபர்ஸ்ட் அதான் புரிய வைக்கணுன்றாரு. ஆத்மாவின் தந்தை நிராகார், அந்த ஞானம் நிறைந்தவரே வந்து நம்மளை படிக்க வைக்கின்றார் சொல்றாரு. சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். பாபா ஒரு முறைதான் வராரு, அவரை தெரிந்து கொள்வதும் ஒரு முறைதான் சொல்றாரு. இப்ப நம்ம 5000 வருஷம் சுத்தி வந்துட்டோம். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடவுளே வராரு. சங்கமயுகத்துல வந்துதான் நமக்கு அவரை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு முறைதான்றார். சங்கமயுகத்தில் ஒரு முறைதான் வருகிறார். பழைய பதித்த உலகத்தை பரிசுத்தமாக மாத்துறாரு. இப்போது பாபா நாடகத்தின்படி வந்திருக்கிறாரு. இது ஒன்றும் புதிய விஷயமே இல்லை, இது அடிக்கடி தான் நடக்குதுன்றார். கல்பமா இவ்வாறே நான் வருகின்றேன்றாரு. ஒரு நொடி கூட முன்பின் ஆகாது. கரெக்டா பிரம்மா உடல்ல எப்ப வரணுமோ அப்பதான் வருவேன், வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்ற மாதிரி ஒரு நொடி கூட முன்பின் ஆகாது, அந்த டைம் வந்துருவேன்றார். உண்மையில் பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு உண்மையான ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்தியமானவர் சிவன் பொய்யா சொல்வாரு, உண்மையான ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறார். மீண்டும் கல்பத்திற்கு பின் பாபா வர வேண்டியிருக்கும் என குழந்தைகளின் மனதில் தோன்றுகிறது. இப்ப நமக்கு என்ன தோணுது, ஐயா நம்ம திரும்ப போய் சொர்க்கத்துல நடிச்சு சுத்தி வந்து துவாபர யுகத்துக்கு வந்து திரும்ப இந்த மாதிரி கலியுகத்துக்கு வந்துருவோம், திரும்ப பாபா வருவாரு அப்படின்ட்டு நமக்கு தோணுது. இச்சமயம் பாபா மூலமாக யார் புரிந்து கொள்வார்களோ அவர்களே கல்பத்திற்கு பிறகு மீண்டும் புரிந்து கொள்வார்கள் சொல்றாரு. இந்த பழைய உலகம் அழிய போகின்றது, மீண்டும் சத்தியுகத்தில் வந்து நமது பாட்டை நடிப்போம் என அறிகிறீர்கள் சொல்றாரு. இப்ப இந்த உலகம் முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு வந்து திரும்ப நம்ம பாட்டை நடிப்போம், சத்தியுகத்தின் சொர்க்கவாசி ஆவோம். இது புத்தியில் நினைவிருக்கிறது அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு. நினைவிருப்பதால் குஷியும் இருக்கிறது, மாணவ வாழ்க்கை அல்லவான்னு சொல்றாரு. நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம். இந்த குஷி படிப்பு முடியும் வரை நிலையாக இருக்க வேண்டும் சொல்றாரு. விநாசத்திற்காக பொருட்கள் தயாராகும் போது படிப்பு நிறைவடையும் என பாபா புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். இப்ப இந்த படிப்பு நம்ம எது நாள் வரைக்கும் படிக்கிறதுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. இந்த முரளி படிக்கிறோமே, இது எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க படிக்கிறது? பாபா சொல்றாரு, விநாசத்திற்காக பொருட்கள் தயாராகும் பொழுது படிப்பு முடிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு தீப்பெற்றி எரியும் உலகம் ஃபுல்லா, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவான்றாரு. ஒருவர் மற்றொரு மீது எவ்வளவு எரிச்சல் அடைகிறாங்க. வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான், ஒரு கண்ட்ரி மேல இன்னொரு கண்ட்ரி, ஒரு நாடு மேல இன்னொரு நாடு எரிச்சல் அடைகிறாங்க. நாலாப்புறமும் விதவிதமான படைகள் உள்ளன, அனைவரும் சண்டையிடுவதற்காக தயாராகி கொண்டு இருக்கிறார்கள்ன்றாரு. ஏதாவது ஒரு விதத்தில் போர் ஏற்படுவது போல தாக்குறார்கள். போன கல்பத்தை போன்ற அழிவு வரப்போகின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாக நீங்க பாப்பீங்க, நீங்க அழிவை பாப்பீங்கன்றார். முன்பு கூட ஒரு தீப்பொறியிலிருந்து எவ்வளவு பெரிய போர் நடந்தது என்பதை
என்பதை குழந்தைகள் பார்த்தீர்கள் சொல்றாரு. இந்த ஹிரோஷிமா நாகசாகிலாம் அழிச்சாங்க இல்லையா, அதை வந்து அணுகுண்டு வச்சுதான் போட்டு அழிச்சாங்க. அதெல்லாம் கூட நீங்க பார்த்துருக்கிறீங்க. ஒருவருக்கொருவர் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்படி செய்யுங்கள், இல்லையெனில் நாங்கள் கையில் அணுகுண்டுகளை எடுப்போம் என்கிறார்கள். பயமுறுத்துறாங்கன்னு சொல்றாரு. மரணம் எதிரில் வந்திருக்கிறது, எனவே உருவாக்காமல் இருக்க முடியாதுன்றார். எல்லாருக்கும் இப்ப டெத் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றார். எல்லாரும் போய் தான் ஆகணும்ல, அதனால கண்டிப்பா அவங்க உருவாக்குவாங்கன்றார். முன்பு கூட போர் நடந்த போது அணுகுண்டுகளை தான் வீசினாங்க, விதி அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. போன கல்பத்திலும் இப்படிதான் ஆட்டம் பாம் வீசிதான் ஃபுல் உலகத்தையும் அழிச்சாங்க. இப்பயும் அதான் நடக்கும், விதி அல்லவான்றாரு. இப்போதோ ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் உள்ளனன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதனால சொல்றாரு. இப்போது பாபா அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் நிச்சயமாக அனைவருக்கும் இப்ப புரிய வைக்கணும்ன்றாரு. இப்ப அதுக்குள்ள நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? நம்ம ரெடி ஆகி போகணும்னா நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லாம உலகமே கடவுளுடைய குழந்தைகள் தானே, எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். ஓ பதித்த பாவனா வாருங்கள் என அனைவரும் அழைக்கிறாங்க. இந்த சீச்சி உலகத்துல இருந்து பாவன உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள்ட்டு கூப்பிடுறாங்க கடவுளை. பாபா சொல்றாரு, முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என 2 பாவனமான உலகங்கள் இருக்கின்றன என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் சொர்க்கம் பரந்தாமம் 2 உலகம் இருக்குது. தூய்மை ஆனோம்னா நம்ம பரந்தாமம் போயிடலாம், முக்தி கிடைச்சிரும். நம்ம வந்து சொர்க்கத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், ஜீவன் முக்திக்கு. அனைவரின் ஆத்மாக்களும் தூய்மையாகி முக்தி தாமத்திற்கு சென்று விடும் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே தூய்மையாகி பரந்தாமத்துக்கு எல்லாருமே போயிடுவாங்க. ஆனா யாரு சொர்க்கத்துக்கு போற முயற்சி பண்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த துக்க உலகம் விநாசம் ஆகிவிடும்ன்றாரு. அப்போ டோட்டலா முடிஞ்சிடும் இந்த உலகம். அப்படி எப்படி இருக்கு இப்போ, சீச்சியா இருக்குல்ல, இது ஃபுல்லா விநாசம் ஆயிடும், அந்த துக்கமே போயிடும். துக்கம் வந்து சுகமா மாறிடும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பைபிள்ல கூட ஒரு வாக்கியம் இருக்கு, உங்கள் துக்கம் சுகமாக மாறணும். அது எப்படி மாறும்? இந்த உலகம் அழிஞ்சாதான் மாறும். அந்த விநாசம் ஆன பிறகு முழு துக்க உலகமே சுக உலகமா சுகதாமமா மாறிடும். இதற்கு மரண உலகம் என்று பெயர்ந்தாரு. முதலில் அமர உலகமாக இருந்தது, பிறகு சக்கரம் சுழன்று கொண்டே இப்போது மரண உலகத்திற்கு நீங்க வந்துள்ளீர்கள்ன்றாரு. பிறகு அமர உலகத்தின் ஸ்தாபனை இப்ப நடக்கின்றது. அங்கே அகால மரணம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து யாரும் வந்து இந்த மாதிரி போர் நடக்கும், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயில் ஆயிடும், கொரோனா வைரஸ் வரும், திடீர்னு அப்படியே சின்ன வயசுல இறந்துருது, அதெல்லாம் நடக்காது. அங்க 150 வருடம் எல்லாரும் அந்த உடல்ல இருந்து நடிச்சுட்டு அவங்களே சுயம் விருப்பத்தோட அந்த உடலை விட்டுட்டு அடுத்த உடல் காட்சி கிடைக்கும். அந்த உடலை விட்டு குழந்தை உடல்ல போய் அவதரிச்சு அடுத்த பிறவி எடுப்பாங்க. குஷி குஷியா அந்த உடலை விட்டு போவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களும் அழமாட்டாங்க, போறாங்கன்னா சிரிச்சுட்டே தான் வழி அனுப்பி வைப்பாங்க. அங்க அழறதுக்கான விஷயமே கிடையாது. ஆகவே அதற்கு அமரலோகம் என்று பெயர்ந்தாரு. சாஸ்திரங்களில் கூட வார்த்தைகள்லாம் இருக்குது, ஆனால் உண்மையான பொருளை புரிஞ்சிக்கல. இப்போது பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். மரண உலகம் நிச்சயம் அழிய வேண்டும் சொல்றாரு. இது 100% நிச்சயம், கண்டிப்பா அழிஞ்சிரும்ன்றாரு. தனது ஆத்மாவை யோக பலத்தினால் இப்ப தூய்மையாக்குங்கள் என பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இதையும் குழந்தைகள் நினைக்க முடியாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி மற்றும் ராஜ்யத்தை அடைவதில் உழைப்பு வேண்டும் அல்லவா, முயற்சி இருக்கிறது அல்லவா. எல்லாரையும் நினைக்க சொல்றாரு, யோகா பலத்தினால தூய்மை ஆகுங்கன்னா. ஆனா பாபா நினைக்க முடியாது, ஏன்னா கர்ம கணக்கு எல்லாரையும் பிடிச்சி இழுக்குது. அதனால பாபா நினைக்கவே டைம் இல்லைன்றாங்க. தந்தையிலிருந்து ஆஸ்தி ராஜ்யத்தை அடையதுல உழைப்பு வேண்டும் அல்லவான்றாரு. எவ்வளவு முடியுமோ நினைவில் இப்ப இருக்கணும். பாபா நினைச்சா பாவம்லாம் எரிஞ்சிரும், ஆத்மா தூய்மையாயிடும். அதனால எவ்வளவு முடியுமோ நினைவில் இருங்கன்றார். எவ்வளவு நான் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு பேருக்கு நினைவு ஏற்படுத்துகின்றோம் என தன்னை இப்ப பாருங்கன்றாரு. நீங்களும் பாபா நினைக்கணும், மற்றவங்களையும் நினைக்க வைக்கணும். பிகேஸ்க்கு அதான் பொறுப்பே. யாரு நிறைய நினைக்கிறாங்க, மற்றவங்களையும் நினைக்க வைக்கிறாங்க. சுயதர்சன சக்கரத்தையும் நம்ம சுத்தணும், மற்றவங்களையும் சுத்த வைக்கணும்ன்றார். மன்மனாபவ இதற்கு மந்திரம் என்று கூட சொல்ல முடியாது, இது பாபாவின் நினைவு ஆகுன்றாரு. மன்மனாபவன்னு ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கிறது. தேக உணர்வை விட வேண்டும். இந்த உடம்பே நம்ம கிடையாது, ஒரு நாள் இதை விட தான் போறோம். அதுக்கு ஏன் இப்பயே அந்த உடல் நான் இல்லைன்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கன்றாரு. நீங்கள் ஆத்மா, இது உங்களுடைய ரதம் சொல்றாரு. இது உங்களுடைய ரதம். நீங்க இப்போதைக்கு தற்போதைக்கு கொஞ்ச காலத்துக்காக ஒரு 100 வருஷம் இருக்க முடியுமா இந்த உடல்ல? 100 வயசுனா 100 வருஷம், இல்ல 60 வயசு, அது இப்பெல்லாம் அல்ப காலம். 60 70 80 அவ்வளவு நாளைக்கு இது வந்து இந்த உடல் வந்து உங்களுடைய ரதம்ன்றாரு. இது பர்மனண்டே கிடையாது. இதுல நீங்க விட்டிருக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு, இதன் மூலமா நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதன் மூலம் நீங்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்கள் சொல்றாரு. இந்த உடம்பு மூலமா எவ்வளவு வேலை செய்றீங்க. சத்தியுகத்தில் நீங்கள் தேவதைகளாக எப்படி ராஜ்யம் செய்கிறீர்கள். பிறகு நீங்கள் இதே அனுபவத்தை பெறுவீர்கள் சொல்றாரு.
அப்போ எப்படி நீங்கள் ராஜ்யம் செஞ்சீங்களோ அதே மாதிரியே போயிட்டு செய்வீங்கன்றார். அச்சமயம் ஆத்ம உணர்வில் நீங்கள் இருக்கிறீங்க. சொர்க்கத்தில் எல்லாருமே ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்க. நம்முடைய இந்த உடல் வயதாகி விட்டது, இதை விட்டு விட்டு புதியதை எடுப்பார்கள். துக்கத்தின் விஷயமே அங்கே கிடையாதுன்றார். இங்கே சரீரத்தை விடக்கூடாது என்பதற்காக மருத்துவர்களின் மருந்துகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி முயற்சி எடுக்கிறார்கள். இங்கே யாராவது சாகிறாங்கன்னா விட மாட்டாங்க, அவங்கள சாகக்கூடாதுன்ட்டு மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு உயிரோட வச்சிருப்பாங்க. எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, எங்கள் பாட்டி எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு அவங்கள அப்படியே வச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாங்கி அவங்க உயிரோட இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. குழந்தைகளாகி நீங்கள் நோய் ஏற்படும் போது கூட பழைய உடலினால் ஒருபோதும் துன்புறக்கூடாதுன்றாரு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாரு பாபானா, நோயே வந்தாலும் அது கணக்கு வழக்கு தீருதுன்னு நினச்சிக்கோங்க. கர்ம போகத்தை அனுபவிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிறவில பண்ண பாவம் அந்த உடல்ல நோயா வந்திருக்கு, அவ்வளவுதான். அதை நான் ஈஸியா இங்கேயே முடிச்சிடறேன். தர்மராஜபுரில் போய் தண்டனை அடையாம இந்த நோயின் மூலமா இங்க முடியுதுன்ட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்கன்றாரு. அதனால இந்த பழைய உடல்னால் நீங்க ஒருபோதும் ஆத்மா துன்புறக்கூடாதுன்றாரு. உடம்புக்கு தானே பிரச்சனை, உடம்பால அனுபவிச்சிருங்க, முடிச்சிருங்கன்றாரு. ஏனென்றால் இந்த உடலினால் தான் உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என அறிகிறீர்கள். இப்போ இந்த உடம்பு இருந்தா தானே, இந்த உடம்பும் நல்லா இருந்தா தானே நம்ம உயிரோட இருக்க முடியும். உயிரோட இருந்தாதான் பாபாவோட ஆஸ்தியை எடுக்க முடியும், முரளி கேட்க முடியும், பாபா நினைக்க முடியும். உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதோட அடுத்த பிறவி எங்க போய் பிறப்போமோ தெரியாது. நம்ம ஃபுல் முயற்சி இந்த உடல்ல தான் எடுத்துட்டு கடைசியா உடலை விட்டு போகும்போது அப்புறம் நம்ம பாபா நினைவுல சரீரத்தை விட்டோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதனால இந்த உடலால ஒருபோதும் நீங்க துன்புறக்கூடாதுன்றார். ஆனால் முதலில் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுடையது நினைவு யாத்திரையாகும் சொல்றாரு. நினைவில் அமர்ந்து அமர்ந்து மூலவதனத்துக்கு சென்று விடுவோம் சொல்றார். அப்படியே பாபாவை நினைச்சு 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 நம்ம பரந்தாமத்துக்கு போயிடுவோம். நாம் அவ்விடத்தின் வாசிகள் தான்ன்றாரு. நீங்க அங்க இருந்தா நம்மளாம் வந்தோம், நம்ம அங்க இருந்து வந்தவங்க தான், பரந்தாம வாசி தான் நம்ம. அவரும் பரந்தாம வாசி, நம்மளும் பரந்தாம வாசி. பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவங்க தான் நம்ம. இங்க வந்து நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளாம் வழிபோக்கர்கள், விருந்தாளிகள் தான். இங்க உலகத்துக்கு இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்கிறோம் 5000 வருஷமா. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். அதுவே நம்முடைய சாந்தி தாமம் ஆகும். சாந்தி தாமம் சுகதாமத்தை நீங்கள் அறிகிறீர்கள்ன்றாரு. நமக்கு தெரியும் வீடு எது சொர்க்கம் எதுன்ட்டு எல்லாம் பாபா சொல்லி கொடுத்துட்டாரு. மேலும் நினைக்கிறீங்க, இப்போ நீங்க பரந்தாமத்தையும் நினைக்கிறீங்க, சொர்க்கத்தையும் நினைக்கிறீங்க. ஆனா உலகத்துல வேற யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. யார் போன கல்பத்தில் சொத்தை அடைந்தார்களோ பாபாட்ட இருந்து அவர்களே அடைவார்கள்னு சொல்றாரு. முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். ஆனா இதுல எல்லாத்துலயும் நம்ம முரளி கேட்கறது வேற, மற்றதெல்லாம் சேவை செய்யறது எல்லாமே வேற. ஆனா முக்கியமானது பாபா நினைவு தான். நினைவு யாத்திரை ஆகும். பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள் இப்போது முடிய வேண்டும்ன்றாரு. இப்ப இந்த பக்தி மார்க்கத்தின் யாத்திரையெல்லாம் தேவையில்லையா, கஷ்டப்பட்டு கை கால்லாம் நோவறதுக்கு நீங்க நடந்து போய் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா அங்க போறது எதுக்குன்னா கடவுளை தேடிதான் போறோம். அவர் தான் கிடைச்சிட்டாரு இல்லையா, அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும். அதனால முன்ன மாதிரி நம்ம அந்த யாத்திரைகள்லாம் தேவையில்லை, இப்போது முடியணும்ன்றாரு. ஏன்னா அங்க போனா கூட்டம் அம்பும், அங்க போய் கூட்டத்துல நெருக்கி நம்ம வந்து அந்த மாதிரி அது வந்து ரொம்ப கஷ்டம் இனிமேல். ஏன்னா இனிமேல் பக்தியும் அதிகரிக்கும். பக்தி அதிகரிக்க அதிகரிக்க பாப்புலேஷன் அந்த கோயிலெல்லாம் கும்பல் அதிகரிக்கும். அங்க போய் நம்ம மாட்டிக்கிட்டு மூச்சு இறைச்சி ஏதாவது ஆகிறதுக்கு நம்ம வீட்டிலே இருந்து பாபா நினைச்சிட்டு போனால, அதுக்குதான் சொல்றாரு. அது வந்து தேவையில்லை, அந்த யாத்திரைகள்லாம் முடியணும்ன்றாரு. பக்தி மார்க்கமே இப்ப அழிய போகிறதுன்றாரு. அதனால கோயிலுக்கு போறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். போனாலும் நம்ம ஃப்ரீயா இருக்கிற கோயிலா பார்த்து போயிட்டு சிவன் கோயிலுக்கு போனா ஞானத்தை சொல்றது, யோகா பண்றது அந்த மாதிரி மட்டும் போய்க்கலாம். போய் அங்க கொஞ்ச நேரம் யோகா பண்ணிட்டு மனசு அமைதியா இருந்துட்டு வரலாம். மற்றபடி கூட்டம் இருக்கிற கோயிலெல்லாம் போயிட்டு நெருக்கி நெருக்கி கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா அங்க போய் ஒன்றும் நடக்காது. ஏன்னா பக்தியே முடிய போகுதுன்றாரு. பக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பதை ஞானம் பெறும்போது புரிந்து கொள்ளலாம்ன்றாரு. இப்ப ஞானம் அடைய அடையதான் பக்தி எதுக்காக பாபா வச்சிருக்கிறாரு டிராமால, பக்தி அரைக்கல்பம் நடக்குது, அதை பத்திலாம் நம்ம வந்து ஞானம் பெறும்போது தான் புரிஞ்சுக்க முடியுன்றாரு. பக்தியினால் பகவான் கிடைப்பார் என நினைக்கிறாங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல ஒரு சாமியா கும்பிடுறாங்க. அந்த சாமிகள் அவருக்கு அந்த சாமி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணர் பக்தர்னா கிருஷ்ணர் காட்சி கிடைக்கணும், இல்லைன்னா உயிரை விட்டுருவேன் அப்படின்ட்டுறாங்க. முருகர் பக்தையும் அதே மாதிரி பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு சாமியை நினைச்சுக்கிட்டு அவங்க கிடைக்கணும்ட்டு நினைக்கிறாங்க. கிடைச்சி என்ன பண்ண போறோம், ஒன்றும் நடக்காது இல்லையா. நமக்கு என்ன முக்தி கிடைக்குமா, இல்லை ஜீவன் முக்தி கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. பக்தியின் பலனாக என்ன கொடுப்பாரு, எதுவும் தெரியவில்லை யாருக்கும் சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்கு நிச்சயம் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியும் ஆஸ்தியையும் கொடுப்பார் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து ஞானம் அடைஞ்சதுனால புரிஞ்சிட்டோம், கடவுளை தேடணும், கடவுள் கிடைச்சிட்டாரு. சரி கடவுள் கிடைச்சிட்டாரு, அந்த ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும்
பாபா என்ன கொடுக்குறாரு நமக்கு? சும்மாவா வந்திருக்கிறாரு? அவர் கண்டிப்பா வந்து சொர்க்க ராஜ்ய பதவியே கொடுக்குறாரு. கடவுள் வந்து ஆசையும் கொடுக்குறாரு. இந்த பூலோகத்தை படிச்சு இதை ஒரு டிராமா நாடக மேடையை உருவாக்கி அங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு டைரக்டரு. அதுல நீங்க சொர்க்கத்துல நடிக்கிறதுனா நடிங்க, ஜீவன் முக்தியை கொடுக்குறாரு. சந்தோஷமா வாழறதுக்கு தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏற்பாடு. மற்றபடி நம்மளே அரை கல்பம் இந்த ராவணன்ட்ட மாயத்தை மாட்டிக்கிட்டு துக்கத்துல நம்ம வந்துட்டோம். ஆனா கடவுள் திரும்ப திரும்ப வந்து நம்மளை காப்பாத்துறாரு. அனைவருக்கும் சொத்து கொடுப்பாரு இல்லையா? ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது, அவர் படைப்பு எல்லாருக்குமே சொத்து தான் கொடுக்குறாரு. ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருந்தாங்கன்றாரு. சொர்க்கத்துல ராஜா ராணி இருந்தாங்க, அவங்களுக்கு பிரஜைகளும் இருந்தாங்க, எல்லாருமே சொர்க்கவாசியா தான் இருந்தாங்கன்றாரு. எல்லாருக்கும் ஒரு போலதான் ஆசி கொடுத்துருந்தாரு. 5000 வருடங்களுக்கு முன்பு கூட உங்களை சொர்க்கவாசியாக மாற்றினேன்னா பாபா சொல்றாரு. இதே மாதிரிதான் போன கல்பமும் உங்களைதான் சொர்க்கவாசியா மாத்தினன்றாரு. இல்லைன்னா எதுக்கு பக்தியில வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறாங்க? எதுக்கு இதெல்லாம் எதுக்கு நடக்குது? சாங்கியம் சம்பிரதாயம், அப்புறம் பரமபாதம் விளையாடுறோம். அதுல வந்து அந்த பாம்பெல்லாம் வென்று போய் தான் சொர்க்கத்துக்கு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த பாபா வந்து நமக்கு வந்து இந்த 5 விகாரத்தை வென்று சொர்க்கத்துக்கு போறது, சொர்க்கவாசியா நம்மளை மாத்தி இருக்கிறாரு. அதனாலதான் இந்து தர்மத்துல எல்லாரும் யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றாங்க. அந்த வார்த்தைகள்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நம்ம இருந்திருக்கிறோம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கவாசியா பாபா நம்மள மாத்திருக்கிறார். இப்போது மீண்டும் உங்களை மாற்றுகிறேன்னு சொல்லி பாபா சொல்றார். பிறகு நீங்கள் இவ்வாறே 84 பிறவிகளை எடுத்தீர்கள். இப்ப திரும்ப நம்மளை மாத்துறாரு. நம்ம திரும்ப அதே மாதிரிதான் 84 பிறவை எடுத்தீங்கன்றாரு. இதை புத்தியில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மறக்க கூடாது. அடிக்கடி மறந்து போயிடும். அதாவது இந்த பிறவி மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது எதை பத்தியும் யோசிக்காம இந்த பிறவை பத்தியே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? அடிக்கடி மறந்து போயிடுறீங்க உடல் உணர்வுல வந்து. அதனால நீங்க இது உடல் கிடையாது, நீங்க ஆத்மா, நீங்க பல பிறவிகளை கடந்து வந்திருக்கீங்கன்றதை அடிக்கடி மறக்க கூடாதுன்றார். பாபாவிடம் முதல் இடைக்கடையை பற்றிய என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளின் புத்தியிலும் ஒலிக்கிறதுன்றாரு. நாம் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறோம், இப்போது மீண்டும் பாபாவிடம் வந்து சொத்தை அடைகிறோம். பல முறை தந்தையிடம் வந்து சொத்தை அடைந்தோம் சொல்லி பாபா சொல்றார். எப்படி அடைந்தீர்களோ மீண்டும் அடையுங்கள் என பாபா சொல்றாரு. பாபா அனைவரையும் படிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். தெய்வீக குணங்களை கடைபிடிப்பதற்கு எச்சரிக்கை கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்ப எச்சரிக்கை கொடுக்குறாரு. எதுக்குன்னா படிக்க வைக்கிறாரு. படிக்க வைக்கிறது கூடவே இன்னொரு எச்சரிக்கை என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளே தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்க, அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா சொர்க்கத்து வாசல்லே நிக்க வச்சிருவாங்க, உள்ளே விட மாட்டாங்க இல்லையா? காமம் கோபம்லாம் இருந்தா சொர்க்கத்துக்குள்ளாரே நோ என்ட்ரி. அது காமம் இருந்தா கோபம் இருந்தா 5 விகாரம் இருந்தாலே நீங்க சொர்க்கத்துக்குள்ளாரே போக முடியாது. அதனாலதான் தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்கன்றாரு. தன்னைத்தானே சோதித்துக் கொள்வதற்கு சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதை இப்ப பார்க்கணும். நீங்க ஆத்மா இந்த உடல்ல இருந்து விலகி நான் எப்படி முயற்சி பண்றேன்றத பாருங்க. உடல் உணர்வுல இருக்கிறேனா, உடல் உணர்வுலயே பேசிட்டு இருக்கிறேனா, இல்ல சாட்சியா இருந்து பாருங்க, செக் பண்ணுங்க நான் எப்படி இருக்கிறேன், ஆத்ம உணர்வுல இருக்கிறேனான்றதை செக் பண்ணுங்க. சிலர் மிகவும் நன்றாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என நினைச்சுக்கிறாங்க. அவங்களே நினைக்கிறாங்க நான் நல்லா முயற்சி செய்யறேன்னு நினைக்கிறாங்க. பட கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பகவான் தந்தை வந்து விட்டார் என அனைவருக்கும் தெரிந்துவிடும்ட்டு நினைக்கிறாங்க. மனிதர்கள் அனைவரும் பாவம் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இன்னும் யாருக்குமே ஞானம் போல மனுஷங்க எல்லாருமே பாவம் கும்பகர்ண மாதிரி ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை என்றால் நிச்சயமாக பக்தியை உயர்ந்ததாக தான் நினைப்பார்கள்ன்றாரு. அப்ப எல்லாரும் இன்னும் பக்தியிலே இருக்கிறாங்க, இன்னும் ஞானம் பக்கமே வரல அப்படின்றாரு. முன்பு உங்களுக்குள்ளும் ஏதாவது ஞானம் இருந்ததா? முன்னாடி நம்ம கூட பக்தி தான் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கும் ஞானம் இல்லதான். ஒரு கட்டம் வந்துச்சு, அப்பதான் நமக்கே புரிஞ்சுது. இப்போது ஞான கடல் தந்தை தான், அவரே பக்தியின் பலனை இப்ப கொடுக்கின்றார். ஞானக்கடல் சிவன் தான் வந்து ஞானக்கடல். அவர் தான் வந்து இவ்வளோ காலம் நம்ம செஞ்ச பக்திக்கு பலனை கொடுக்கிறார். யார் அதிகமாக பக்தி செய்கின்றனரோ அவர்களுக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் என உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. இது ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காருல்ல. இது பிரம்மா பாபா உடம்புல கூட ஏன் வரேன்னா அவர் தான் அதிகமா உருகி பக்தி பண்ணார். அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அவர் அத்தனை குருக்கள்கிட்ட போயிட்டு எல்லாம் தேடல், அவர் ஆத்மாக்குள்ளார தேடல், கடவுள் கிடைக்கணும், கடவுளை அவ்வளோ விரும்பினாரு. கோயில் கோயிலா அலைஞ்சாரு. சிவன் கோயில் கட்டினதே அவர் தான் ஃபர்ஸ்ட். விக்ரமாதித்த மகாராஜாவா இருந்து துவாபரயுகத்துல சோம்நாத் கோயில் கட்டினதே அவர் தான் கடவுளை தேடி தேடி அலைஞ்சாரு நமக்கு முன்னாடி. அதனாலதான் அவர் உடம்புல அவர் வந்திருக்காரு.
யார் அதிகமாக பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக பலன் கிடைக்கும்ட்டு உங்களுக்கு தெரியும். அவர்களே உயர்ந்த பதவி அடைவதற்காக நன்கு படிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த ஞானம் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா நிறைய பக்தி பண்ணியிருப்பாங்கன்றார். அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. இது எவ்வளவு இனிமையில இனிமையான விஷயங்கள் வயதான பாட்டிகளுக்கு கூட மிக எளிதாக புரிய வைக்கலான்றாரு. இங்க பிகேஸ்ல நிறைய மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வயதான மாதாஸ் தான், அவங்களுமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. நீங்க ஈஸியா புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே துக்கத்துல இருப்பாங்க இல்லையா, தனிமையில இருப்பாங்க, துக்கத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஞானத்தை சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கலான்றாரு. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தை நினைங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் ஆவார். சிவ பரமாத்மாய நமகன்னு தான் சொல்றாங்க இல்லையா. மற்றவங்களாம் தேவதாய நமக சொல்லுவாங்க, பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக. ஆனா சிவனை மட்டும் தான் பரமாத்மாய நமகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து கடவுள், பரமாத்மா. அனைத்து ஆத்மாக்களையும் தந்தை சிவன் தான். அவர் தான். மற்ற தர்மத்துல அல்லா, ஜஹோவா, காட்ஃபாதர்ன்னு சொல்றதெல்லாம் அவரை தான். என்னை மட்டும் நினைத்தாலும் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியும் என அவரே சொல்றார். சிவனே வந்து பரமாத்மாவே வந்து சொல்றாரு, என்னை நினைச்சிங்கன்னா போதுன்றாரு. ஒண்ணுமே இல்லை. அழகு குத்த சொல்றாரா, அங்க பிரதர்ஷனம் செய்ய சொல்றாரா, அடிமுடி கட்டிக்கிட்டு மலைமலையா ஏற சொல்றாரா? எதுவுமே கிடையாது. என்னை நினைங்க, உங்க பாவம் அடின்னு தான் சொல்றாரு. எங்க இருக்கீங்களோ அங்கேயே உட்காந்துட்டு என்னை நினைங்க, வேற எந்த துணுவும் உங்களுக்கு கொடுப்பதில்லைன்றாரு. இன்னும் போக போக சிவபாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவர். இப்போ நினைக்க மாட்டாங்கல்ல, போக போக பிகேஸே பாருங்க உருகி உருகி பாபா நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ வரும், அவ்வளோ பிரச்சனைகள் வரும், அவ்வளோ கடுப்பு வரும், அவ்வளோ வைராக்கியம் வந்துடும். போக போக எது மேலேயும் விருப்பம் வராது. வைராக்கியம் வர ஆரம்பிச்சதுன்னா பாபா மட்டும்தான் நினைவில் வரும்ன்றாரு. ஆஸ்தி அடைய வேண்டும், உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து தான் தீர வேண்டும் சொல்றாரு. சிவபாபாவின் நினைவில் உடலை விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வாங்க. அப்ப என்ன ஆவாங்க, அங்க போயிட்டு உயர்ந்த பதவி அடைவாங்க. பாபா நினைவுல சரீரம் விடுறோம்னா அது எவ்வளவு பெரிய சம்ஸ்காரம். கடவுளுடைய நினைவுல சரீரத்தை விடுறோம்னா அது எப்பேற்பட்ட சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போவாங்க, சொர்க்கத்தில் நிச்சயம் வருவாங்க. கண்டிப்பா யார் பாபா நினைவுல சரீரம் விடுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. எவ்வளவு நினைவோ அவ்வளவு பலன் கிடைக்கும்ன்றாரு. போகும்பொழுதும் வரும்போதும் எவ்வளவு முடியுமோ நினைவில் இருப்பதே முக்கியமான விஷயமாகும். தனது தலையில் இருந்த சுமையை இப்ப இறக்க வேண்டும். இப்ப பாவ சுமை தலை மேல இருக்கு, அதை இறக்கணும். அதுக்காக பாபா நினைக்கணும். நினைத்தால் போதும்ன்றாரு. முக்தி நினைத்தால் முக்தி திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அவரை நினைக்கணும். அண்ணாமலையாரு எப்படி இருக்கிறாரு, சரியான அவரோட ரூபம் என்ன, அவர் புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவர் ஜோதி ஜோதின்னு சொல்றாங்க. ஜோதி கிடையாது, அவர் புள்ளியா இருக்கிறார், அவ்வளவுதான். பரந்தாமத்துல இருக்கிறார். சரியான நினைவு நினைச்சால் போதும் முக்தி, அதான் முக்தி. இது கடைசியா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நினைப்பாங்க, முக்தி அடைஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். வேற எந்த துன்பமும் தந்தை உங்களுக்கு கொடுக்கல, நினைக்கதான் சொல்றார். அரைக்கல்பமாக குழந்தைகள் துன்பத்தை பார்த்துள்ளீர்கள் என தெரியும். பாபாவுக்கும் தெரியும் நம்ம 63 பிறவியா 2500 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பாபா மேல இருந்து பார்த்து தானே இருக்காரு. கோயில் கோயிலா அலைஞ்சோம், எத்தனை பிறவி எடுத்திருப்போம். நாயன்மாரா ஆழ்வாரா இருந்தெல்லாம் எவ்வளோ வந்து சாஸ்திரங்கள் எழுதியிருப்போம், எவ்வளோ புக்கு எழுதியிருப்போம், எவ்வளோ பாட்டு எழுதியிருப்போம். இந்த திருநாவுக்கரசர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் யாரா இருக்கும். அப்படி வந்து உருகி உருகி கடவுளை வந்து பதிகம் பாடினது, ஸ்துதி பாடினது எல்லாம் யாரா இருக்கும், எல்லாம் பிகேஸா தான் இருக்கும். கடவுளை தேடி தேடி அலைஞ்சிருக்கிறாங்க இல்லையா. அவ்வளோ துன்பப்பட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அதனாலதான் இப்ப குழந்தைகள் பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாதுன்னா நீ எதுவும் செய்ய வேணாம், நீ எங்க இருக்கிறியோ அங்கே இருந்து என்ன நினை போதும். என்னை நினைச்சு நினைச்சு புத்தியால நினைச்சு நினைச்சு பாவம் அழிஞ்சிட்டு என்கிட்ட வந்துரு குழந்தாயின்றார். ஆகவே இப்போது உங்களுக்கு ஆஸ்தி அடைவதற்கான எளிய வழியை காண்பதற்காக வந்திருக்கிறேன். இப்ப ஈஸியான வழி சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. என்னை நினைங்கன்னு சொல்றாரு. பாபாவை மட்டும் நினையுங்கள். முன்பு கூட நினைத்தீர்கள், ஆனால் ஞானம் எதுவும் இல்லை. பக்தியில கூட நம்ம நினைச்சோம், சிவனை தான் நினைச்சோம், சிவன் கோயிலுக்கு போனோம். ஆனா ஞானம் இல்லாமலே நினைச்சோம் இல்லையா. அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாம லிங்கத்தை போயிட்டு கட்டி பிடிச்சிக்குவோம். லிங்கத்தை போயிட்டு லிங்கந்தாலையில வில்வேலையை வைப்போம். சிவன் கோயிலுக்கு போனாலே அப்பா அப்பான்னு தோணும் இல்லையா, அப்படி ஒரு உணர்வு வரும். ஆனா சரியா புரிஞ்சுக்கல. அதாவது நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா, 2 பேரும் புள்ளியா இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்காம நினைச்சோம். இப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இவ்வாறு என்னை நினைத்தால் உங்களுடைய கர்மங்கள் அழியும் என பாபா ஞானம் அளித்திருக்கிறார். உலகில் பலர் சிவனுடைய பக்தியை செய்யறாங்க, நிறைய நினைக்கிறாங்க சிவனை தான். ஆனா கரெக்டா நினைச்சுக்கலையே, என்ன பண்றது. கரெக்டா அவங்க நினைக்கிற நினைப்புக்கு முன்னர் பாவமே அழிஞ்சு போயிருக்கும். கரெக்டா நினைச்சிருந்தாங்கன்னா. ஆனா அவங்க லிங்கத்தை நினைச்சு நினைச்சு பாவமே அழியல. ஆனால் அவரை பற்றி தெரியவில்லை. அதனால
நினைக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுது. பக்தியில பிரயோஜனமே இல்லாம போயிடுது. நம்ம எவ்வளவு பக்தி செய்யறோம், ஆனால் லிங்க வடிவுல நினைக்கிறோம். இங்க போய் அலைஞ்சு திரிஞ்சுக்கிறோம், பாவமும் அழியாது, முக்தியும் கிடைக்காது, ஜீவன் முக்தியும் கிடைக்காது. இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தோட அவரை நினைக்கும் போது பாவம் அழிஞ்சிரும்ன்றார். இச்சமயம் பாபாவே வந்து என்னை நினையுங்கள் என அறிமுகம் கொடுக்கிறார். இப்ப இதுதான் நம்மளா சொல்றோம். அவர் புள்ளியா இருக்காரு, நம்மளும் புள்ளியா இருக்கிறோம், நினைங்கன்னு சொல்லி நம்மளா சொல்றோம். அவரே வந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவரே சொல்றாரு, குழந்தைகளே நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் வந்து உயிர் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அது மாதிரிதான் நானும் பரம உயிர், பரமாத்மா நானு. நீங்க எப்படி கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களோ அது மாதிரிதான் நானும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நீங்க ஆத்மா, நான் உங்களுடைய அப்பா பரமாத்மா, என்ன அப்படி நினைங்க, புள்ளியா இருக்கிறேன் அப்படின்னு நினைங்க. இப்போது நாம் நன்கு தெரிந்து கொண்டோம் என புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என நீங்கள் சொல்றீங்க. பாபா இந்த பாக்கியத்தை எடுத்துள்ளார். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கு புள்ளியா நினைக்கின்றதுனால தான் பிரம்மா உடல்ல வந்திருக்காரு. பிரம்மாவுடைய அவ்வக்தர் ஃபரிஸ்தா ரூபத்துல நம்ம கூட நினைச்சுக்கலாம் பாபாவை. அப்படி நினைச்சு கூட நம்ம பாவம் அடியாது, இருந்தாலும் கொஞ்சம் அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசுறது அதெல்லாம் வந்து அவர் ரூபத்துல வச்சு நம்ம நினைச்சுக்கலாம். பாபா இந்த பாக்கியரத்தை எடுத்திருக்கிறார், பிரம்மா உடலை எடுத்திருக்கிறார். அதனாலதான் நந்தி வந்து பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்கிறாங்க. நந்தி காதுல சொன்னா சிவனுக்கு கேட்டுரும்னு சொல்லி நந்தி காதுல சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க நம்ம லெட்டர் எழுதுறோம்னா பிரம்மா பாபா கேர் ஆஃப் சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா பாபா அப்படின்னு எழுதுவாங்க. சிவபாபா அவர் உடல்ல தான் வர்றாரு, நந்தி உடல்ல வராதனால நம்ம லெட்டர் வந்து அந்த மாதிரி எழுதுறோம். அதனாலதான் இவருக்கு எழுதுனா அவருக்கு போயிடும். அதனாலதான் இவர் ரிப்ளை பண்றாரு. நந்தி தான் ஆக்சுவலா அந்த லெட்டரை படிச்சு சிவன்கிட்ட சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. அது பாருங்க, அப்ப ஞானத்திலயும் கரெக்டா இருக்கு, பக்தியிலயும் கரெக்டா இருக்கு. நந்தி காதுல தானே சொல்றோம், சிவனுக்கு அப்ப போய் சேர்ந்துருது. அப்ப பிரம்மா பாபாட்ட சொன்னாலே சிவனுக்கு போய் சேர்ந்துரும். அதனால சொல்றார் பாபா இந்த பாக்கியரத்தை எடுத்துள்ளார். இந்த பாக்கியரதன் கூட புகழ் வாய்ந்தவர் ஆவார். இவர் மூலமாக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த பிரம்மா பாபா கூட சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து இருக்கிறதுலே உயர்ந்தவர்ன்ட்டு நேத்து முறையில் சொன்னார்ல. அவர் மூலமா தான் படைப்பே நடக்குது. அவருடைய ரதம், அவருடைய உடல் தான் பாக்கியசாலி ரதம்ட்டு. அதனால அவர் புகழ் வாய்ந்தவர் ஆவார்ன்றார். இவர் மூலமாக தான் ஞானமே கொடுக்கிறார். இவர் இல்லைன்னா எப்படி ஞானம் கொடுப்பார் சிவன்? அதனால இவர் இல்லாம அவர் இல்ல, அவர் இல்லாம இவர் இல்ல, நம்ம இல்லாமலும் இவர் சிவன் இல்ல, சிவன் இல்லாமல் சக்தி இல்ல, சக்தி இல்லாமல் சிவன் இல்ல. அதனால யாரும் இல்லாம யாரும் இல்ல. அதனால அந்த அகங்காரமே தேவையில்ல. அதனாலதான் சொல்றாரு பாபா நிர் அகங்காரின்ட்டு. அதான் சொல்றாரு, குழந்தைகளே நீங்க எல்லாமே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு பாபா. நம்ம என்ன சொல்றோம், பாபா நீங்க எல்லாமே எங்களால எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் நிர் அகங்காரி, பணிவு குணம். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அகங்காரம். அதான் பாபா சொல்றாரு, இப்ப இவர் பாக்கியரதன், இவர் மூலமாக தான் ஞானமே கொடுக்கிறாரு. இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாக்கியசாலி ரதத்துலதான் சிவன் வராரு. ஷியாம் சுந்தர் என யாரை கூறினோமோ அவரே இவர் என நீங்கள் அறிகிறீர்கள். நமக்கு தெரியும் இந்த பிரம்மா பாபா யாருன்னா ஷியாம் சுந்தர். இவர் தான் கிருஷ்ணர் ஆகிறாரு, போயிட்டு சுந்தரா ஆகிறாரு. ஷியாமாவும் கருப்பாவும் இவர் தான் ஆகிறாரு. இப்ப ஷியாம் சுந்தர் நம்ம பக்தியில யார சொன்னோமோ அவர் தான் இவர்ன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு மனிதர்கள் அர்ஜுனன் பெயரை வச்சுட்டாங்க. பிரம்மாவில இருந்து விஷ்ணு, விஷ்ணுல இருந்து பிரம்மாவாக எப்படி மாறுகின்றனர் என்பதை பாபா யதார்த்தமாக இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். நாம் பிரம்மாபுரியை சார்ந்தவர்கள், பிறகு விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களாக மாறுவோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். விஷ்ணுபுரியிலிருந்து பிரம்மாபுரிக்கு வருவதற்கு 84 பிறகு ஆகின்றதுன்றாரு. விஷ்ணுபுரின்றது சொர்க்கம். சொர்க்கத்துல இருந்து நம்ம கடந்து இந்த சங்கம யுகத்துக்கு வர்றதுக்கு 84 பிறவி ஆகுதுன்றாரு. இதையும் பல முறை புரிய வைத்து இருக்கின்றேன். நானும் சொல்லி எத்தனை தடவை சொல்லிட்டேன், போன கல்பத்தையும் இதான் புரிய வச்சேன்றாரு பாபா. இப்பயும் பல முறை நான் புரிய வச்சுட்டு இருக்கேன். மீண்டும் அதை நீங்க இப்ப கேக்குறீங்க. என்னை மட்டும் நினைத்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் அழிந்து போகும் என ஆத்மாக்களுக்கு பாபா சொல்றார். பாபா திரும்ப சொல்றாரு, அவரை நினைச்சாலே போதும் உங்க பாவம் அழிஞ்சிருன்றார். ஆகவே உங்களுக்கு குஷியும் ஏற்படுகிறது. பாவம் அழிஞ்சா என்ன ஆகும்? ஆத்மா பறக்கும். ஆத்மா பாவ சுமையாலதான் இங்க கீழே கவலையா சோகமா உட்கார்ந்துருக்குது. அந்த உடல் உணர்வுல கன்னத்துல கைய வச்சுட்டு ஏன் ஆத்மா உட்கார்ந்துருக்குன்னா, ஆத்மா தலையில சுமை இருக்குது. ஆத்மாவுக்கு பாவ சுமை இருக்குது. அது 63 ஜென்மம் பாவம் பண்ணிட்டு தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கணும். ஏன் நம்மளால நிம்மதியா இருக்க முடியல? நம்ம தலை மேல அவ்வளவு பாவம் இருக்குது. என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப அவரை நினைச்சோன்னா அந்த பாவம் எல்லாம் போயிட்டா என்ன ஆகும்? ஆத்மா வந்து அந்த கூண்டுல இருக்கிற பறவை அப்படி திறந்து விட்டா பறந்து ஓடும். அந்த மாதிரி ஆத்மா குஷி ஆயிடும். உங்களுக்கும் குஷி ஏற்படுகிறது. இந்த ஒரு பிறவி தூய்மையாக மாறினால் நாம் தூய்மையான உலகத்திற்கு அதிபதி ஆகலாம்ன்றாரு. தூய்மைதான் எல்லாத்துக்குமே வந்து
தூய்மை தூய்மை மூலமாக தான் நமக்கு சுகம் சாந்தி கிடைக்கும். அடிப்படையே வந்து தூய்மை தான் ஃபவுண்டேஷனே. அதனால இப்போ ஒரு பிறவி தூய்மையாக மாறிடுங்க. ஒரு பிறவி நான் சொல்கிற மாதிரி கேட்டுருங்க. ஸ்ரீமத் படி நடந்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து தூய்மையான உலகத்துக்கு சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகலாம். பிறகு ஏன் தூய்மையாகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொரு பாபாவின் குழந்தையும் பிரம்மாவின் குழந்தைகள் தான்றாரு. எல்லாருமே இப்போ நம்ம எல்லாம் பிகேஸு பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள். இருப்பினும் அந்த உலகிய உணர்வு மாறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. நம்ம எல்லாரும் பிகேஸ் தான் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் அந்த உலகிய உணர்வு இருக்குது. நான் பிகேவா இருந்தோம் இல்லையா, போன ஒரு 63 ஜென்மம் அப்படிதான் வாழ்ந்துட்டோம் இல்லையா. அதனால அதுல இருந்து மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்றார். ஆனா கண்டிப்பா மாறிதான் ஆகணும். இப்போ வந்து சிலர் டக்கு டக்குன்னு மாறிட்டு இருப்பாங்க, சிலரால மாற முடியாது. ஆனா அவங்களுக்கும் டைம் வரும். டூ லேட் போடும்போது மாற மாட்டாங்களா? நான் எல்லாம் மாறிதான் ஆகணும். ஒரு டைம் வரும் எல்லாரையும் மாத்திரும், ட்ராமாவே மாத்திரும். ஆனா என்ன, அவங்க ட்ராமா சொல்லி மாறுவாங்க, நம்ம பாபா சொல்லி மாறுறோம். பாபா சொல்லி மாறுறவங்களுக்கு மார்க் நமக்கு வந்துடும். நீங்க ட்ராமா படி மாறுறீங்கன்னா ட்ராமாவுக்கு மார்க் போயிடும். அதனால உங்களுக்கு மார்க் கிடைக்காது, நீங்க பிரஜையில வந்துருவீங்க, அவ்வளவுதான். அதனால இப்ப நம்மள பாபா சொல்றாருன்னா, இப்ப பாபா சொல்லும் போதே நம்ம மாறிட்டோம்னா நமக்கு வந்து மார்க் வந்துடும். நம்ம வந்து ராஜாவாகிடலாம். மெல்ல மெல்ல கடைசியில் கர்மாதித்த நிலை ஏற்படும்ன்றாரு. போக போக எல்லாருமே கர்ம கணக்கு முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு எல்லாருமே கர்மாதீத நிலை பிகேஸ்க்கே வந்துடும். கர்ம கணக்குகளை முடிச்ச நிலை வந்துடும் எல்லாருக்குமேன்றாரு. அப்போ உங்களுக்கு கர்ம கணக்கே இருக்காது, எல்லாமே ஃப்ரீ ஆயிடுவோன்றாரு கடைசியில. இச்சமயம் யாருக்கும் கர்மாதி நிலை ஏற்படுதல் முடியாததாகும். ஆனா இந்த டைம் எல்லாம் கர்ம கணக்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இந்த டைம் யாருக்கும் கர்மாதி நிலை ஏற்படாது, முடியாததாகும். ஏன்னா எல்லாரும் கர்ம கணக்குல மாட்டிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்குதுன்றாரு. கர்மாதீத நிலையை அடைந்து விட்டால் இந்த உடல் கூட இருக்காதுன்றாரு. இப்ப கர்ம கணக்குனாலதான் இந்த உடல்லே நம்ம இருக்கிறோம். இந்த உடல் மூலமா அனுபவிக்க வேண்டியது இருக்கும், அதையும் நம்ம அந்த உடல் மூலமா அனுபவிக்கிறோம். உறவினர்கள் மூலமா சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாமும் கர்ம கணக்கு முடியும். இன்னொன்று வந்து இந்த பண பிரச்சனை அந்த மாதிரியாவும் கர்ம கணக்கு முடியும், உடல் மூலமாகவும் முடியும். இந்த மாதிரி விதவிதமா கர்ம கணக்குகள் இப்ப முடிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சாதான் கர்மாதித்த நிலையே அடைய முடியும். அந்த கர்மாதித்த நிலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபரிஸ்தாவாயிடுவோம். இந்த உடல் கூட இருக்காது. இதை விட வேண்டும். இந்த உடலையும் நம்ம இங்கதான் விடணும். போர் அப்புறம் ஏற்பட்டு விடும். அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த உடலை விட்டுருவோம். விடுற ஸ்டேஜுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அந்த டைமுக்கு தான் போர் ஏற்படும்ன்றாரு. போர் ஏற்பட்டு விடும். ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அப்ப வந்து நம்ம போர் ஏற்படும் போது இங்கே இருந்தோம்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் வாழ்க்கை. அதனாலதான் அதுக்கு முன்னாடியே கர்மாதி நிலை அடைஞ்சிருங்கன்னு சொல்றாரு. ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதில் தான் கடின உழைப்பு இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஒரு அதாவது உடல் உணர்வை விட்டுட்டு நம்ம இங்க இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது, நமக்கு என்ன நடக்குது எதை பத்தியும் கவலை இருக்காது. உடல் உணர்வோட நம்ம இருந்தாதான் கஷ்டமா இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வுல வந்துருங்கன்றாரு. முயற்சி செய்யுங்க. ஒரு பாபாவின் நினைவில் இப்ப இருக்கணும் நம்ம. இதில் தான் கஷ்டமா கடின உழைப்பு இதுலதான் இருக்குதுன்றார். ஏன்னா பாபாவை நினைக்கவே நம்மள மாயா விடாது இல்லையா. நம்ம புத்தி வந்து அரைக்கல்பமா எப்படி பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயம் இந்த விஷயம் அது இது அவங்க இவங்க இப்படியே போயிடுச்சு 63 ஜென்மமா. இது என் வீடு, என் குடும்பம், அவங்க எப்படி பேசுறாங்க இவங்க எப்படி பேசுறாங்க, இது நான் அங்க போனோம் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இதெல்லாம் மாயா விஷயங்கள். இதெல்லாம் நம்ம இதுல மாட்டிக்கிட்டு தான் நம்ம கடவுளே மறந்துட்டோம். இப்ப கடவுளை நினைங்கன்னு சொன்னா அந்த புத்தி போவே மாட்டேது, புத்தி நினைக்க மாட்டேது. அதுலதான் கடின உழைப்பு இருக்குதுன்றாரு. அதனால புத்தியை வந்து மனசு புத்தியை ஒருங்கிணைச்சு எண்ணங்களை வந்து தீய சங்கல்பங்கள்லாம் வென்று சுத்தமான சங்கல்பங்களை உருவாக்கி பாபாவை நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். போகும்போதும் வரும்போதும் காரியங்கள் செய்தாலும் எவ்வளவு நேரம் தந்தை நினைவில் இருக்கிறோம் என தன்னை தானே இப்ப பாருங்க. நீங்க ஆத்ம உணர்வுல வந்து அப்படியே உடல் உணர்வுல இருக்கிறதுனால தான் நமக்கு தெரிய மாட்டுது நம்ம பாபா நினைக்கிறோமா என்ன பண்றோம்னு தெரிய மாட்டுது. ஆத்ம உணர்வுல வந்து நீங்க உங்களை நீங்களே பாருங்க. எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஃபுல் டே நான் பாபா நினைச்சேனா இல்ல வேற ஏதாவது பண்ணனா, காரியம் பண்ணும்போது பாபா நினைச்சனா, நடக்கும்போது சுத்தும் போது பாபா நினைச்சனான்றத உங்களை நீங்களே பாருங்க, சாட்சியா இருந்து பாருங்கன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், ஆனா அது எல்லாருக்குமே தெரியும். அவங்கவுங்க நீங்க நைட்டு நீங்க சார்ட் வச்சு பாத்தீங்கன்னாலே காலையில இருந்து என்ன பண்ணீங்கன்றத உங்களாலே கண்டுபிடிக்க முடியும்.
அப்போ வந்து அப்பதான் ஆத்மா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த எல்லா கர்மேந்திரங்களும் அது இஷ்டத்துக்கு எப்பயும் போல தான் இருக்கும், அடங்காது. நமக்கு சுயராஜ்ய அதிகாரியா இருந்தாதான் எல்லாமே வந்து அடங்கும், நம்மளுடைய அடக்கத்துக்கு வரும். கர்மேந்திரியங்கள் மனசு புத்தியெல்லாம் நம்ம செக் பண்ணல அப்படின்னா அது அது மட்டும் அது இஷ்ட போக்கில் தான் இருக்கும். அதனால சாட்சியா இருந்து பாருங்கன்றாரு. 2வது பாயிண்ட், இந்த உடலினால் ஒருபோதும் துன்புறக்கூடாது. இந்த உடலில் வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும்ன்றாரு. இந்த உடம்பு தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா. பாபாவை இந்த உடல்ல தான் நம்ம அடைஞ்சோம் இல்லையா. இத்தனை உடல் எடுத்திருக்கிறோம், 84 பிறவி எடுத்திருக்கிறோம். ஆனா அத்தனை 83 உடல்ல வரல பாபா, இந்த உடல்ல தான் கிடைச்சிருக்கிறாரு இல்லையா. இந்த உடல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது பாபா நினைக்கிறதுக்கு, பாபாவுடைய பாபாவுடைய ஆஸ்தியை அடையறதுக்கு, அது மாதிரி முயற்சி பண்றதுக்கு, முரளி படிக்கிறதுக்கு எல்லாம் இந்த வாயி இந்த கண்ணு இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த உடலை இந்த உடலால ஒருபோதும் துன்புறக்கூடாது. இந்த உடல்ல வாழ்ந்துகிட்டே ஆசை அடையணும். இந்த வாழ்க்கையில் சொர்க்கவாசி ஆவதற்காக முழுமையாக இப்ப படிக்க வேண்டும். இப்ப கிடைச்சிருக்கிறதே இந்த வாழ்க்கையே கடைசி பிறவி நம்ம பாபா குழந்தையாகி சொர்க்கவாசி ஆவதற்காக தான் இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. அதனால முழுமையா இப்ப படிக்கணும்ன்றாரு. வரதானம், திரிகாலதரிசி மற்றும் சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே பந்தன் முக்த் ஸ்திதியின் அனுபவம் மூலம் உதாரண ரூபம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ 3 கால தரிசியா இப்ப இருக்கிறீங்க. 3 காலமும் தெரியும் உங்களுக்கு. நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, நாளைக்கு என்ன ஆக போறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாபா ஞானம் கொடுத்துட்டாரு. திரிகால தரிசி ஆயிட்டீங்க. சாட்சி பார்வையாளராகி பாருங்க, எல்லாருடைய நடிப்பையும் அப்படியே பாருங்க, உங்க நடிப்பையும் பாருங்க. பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு கர்மமும் பண்ணிக்கிட்டே பந்தன் முக்த ஸ்திதியில இருங்க. யார் மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. உங்க உடம்பு மேலேயே அட்டாச்மெண்ட் வைக்காதீங்கன்றார். அப்புறம் என்ன மற்றவங்க மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது. பந்தன் முக் ஸ்திதியில இருந்து அனுபவம் மூலம் உதாரணமா வாழ்ந்து காட்டுங்க, எல்லாருக்கும் உதாரண ரூபம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. திரிகாலதரிசி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் முதல் இடை மற்றும் கடை நிலையை அறிந்து கர்மம் செய்கின்றீர்கள் என்றால் எந்த ஒரு கர்மம் விகர்மம் ஆக முடியாது, சதா சுகர்மம் செய்வீர்கள். அதாவது பாபா வந்து ஒரு கர்மம் பண்ணும்போது திரிகாலதரிசி நிலையில இருந்து செய்யுங்கன்றாரு. திரிகாலதரிசினா இப்ப நான் இந்த ஒரு கர்மம் செய்ய போறேன். இப்ப ஒரு சமையல் பண்றீங்க, அந்த சமையல்ல பாபா நினைவுல சமையல் செய்றீங்கன்னா அந்த சமையல் வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னா எல்லாருக்கும் பாபா நினைவு வரும். அப்ப நம்ம சுகர்மம் செய்யறோம், அப்ப வந்து நல்லது செய்யறோம். இப்ப நீங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு கோவம் வந்துச்சு, திட்டிட்டீங்க. திட்டுறதுக்கு முன்னாடி திட்டணும் போல தோணுது, எண்ணத்துல வரும்போது 3 காலத்தையும் யோசிச்சு, இப்ப நான் இவங்களை திட்டினேன்னா இவங்க திரும்ப என்ன திட்டுவாங்க, இது ஒரு கர்ம கணக்காயிடும், அதனால நான் திட்டக்கூடாது அப்படின்னு யோசிச்சு 3 காலத்தையும் உணர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு கர்மம் செய்யணும். அந்த மாதிரி செய்ய சொல்றாரு. நீங்க 3 கால தரிசியாகி கர்மம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு கர்மம் செஞ்சீங்கன்னா விக்கிரமமா அது ஆக முடியாதுன்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு நேத்து சொன்னார்ல, பிரம்மா பாபா இப்படி செய்வாரா அப்படின்னு யோசிச்சு காரியம் செய்யுங்க. ஒரு காரியம் செய்யும் போது பிரம்மா பாபா இப்படி பண்ணுவாரா, அவர் கிருஷ்ணர் ஆகிட்டாரு, பரிசா ஆயிட்டாரு, சம்பூர்ண பரிசா ஆயிட்டாரு. அப்ப அவரை மாதிரி நான் இருந்தாதானே அவர் மாதிரி ஆக முடியும். பிரம்மா பாபா இந்த வேலை செய்வாரா அப்படின்னு ஒரு காரியம் செய்யும் போது யோசிச்சு செஞ்சீங்கன்னா அது வந்து விக்கிரமமா ஆகாது, பாவ கர்மமா ஆகாது. அப்ப சதா சுகர்மமே செய்வீர்கள்னு சொல்றாரு. அப்ப 3 காலத்தையும் உணர்ந்து ஒரு காரியத்தையும் செய்யும் போது இதை நான் செஞ்சேன்னா அடுத்து என்ன ஆகும், இதை நான் செஞ்சேன்னா இதோடைய விளைவு என்ன ஆகும், கர்மத்தின் விளைவு என்ன ஆகும். கர்மத்தின் விளைவு தண்டனை, தண்டனைன்னு கிடையாது. நல்ல கர்மம் செஞ்சா நல்ல விளைவு, கெட்ட கர்மம் செஞ்சா கெட்ட விளைவு கிடைக்கும். திட்டுறோம்னா திரும்ப நம்மளை திட்டுவாங்க, அடிச்சோன்னா திரும்ப நமக்கு அதே அடி விடுறோம். கொலை செய்யறாங்கன்னா அதே கொலைய நம்ம யாராவது நம்மள பண்ணுவாங்க. அதை எது நம்ம செஞ்சாலும் அது நமக்கு ரிப்பீட் வரும். யாரையா ஏமாத்துறோம்னா நம்மள யாராவது ஏமாத்துவாங்க. இது எல்லாமே வந்து நடக்கும். அதனால கர்மத்தின் விளைவு நமக்கு கண்டிப்பா வரும். அதனால 3 காலத்தையும் யோசிச்சு கர்மம் செய்யுங்கன்றாரு. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சுகர்மமும் செய்வீங்க. அப்பேற்பட்ட சாட்சி பார்வையாளராகி கர்மம் செய்வதனால் எந்த ஒரு கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுண்ட கர்ம பந்தனம் உடைய ஆத்மா ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி சாட்சியா இருந்து ஒரு கர்மாவும் நீங்க செய்யும் போது பந்தனத்துல மாட்டீங்க. ஏன்னா நீங்க கரெக்டா செய்வீங்க இல்லையா. இதை செஞ்சானா இதுல மாட்டிக்குவேன், இதை செஞ்சானா இதுல மாட்டிக்குவேன்னு யோசிக்கும் போது கரெக்டா செய்வீங்க. கர்ம பந்தனம் உடைய ஆத்மாவா ஆக மாட்டீங்க. இப்படிதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். எத்தனை பேர்கிட்ட இப்ப மாட்டின்னு முழிக்கிறோம். இப்ப திடீர்னு கணக்கு வழக்கு முடியுது, கணக்கு வழக்கு திடீர்னு வராங்க, யாரோ வராங்க ஒரு 500 ரூபாய் புடிங்கிட்டு போறாங்கன்னா பந்தனம். அதெல்லாம் போன பிறவில அவங்கள்ட்ட 500 ரூபாய் புடிங்கின்னு வந்திருப்போம், அதனாலதான் வந்து திடீர்னு புடிங்கிட்டு போறாங்க. இது எல்லாமே எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட் இருக்குது, சும்மாலாம் எதுவுமே நடக்காது டிராமால. அதனால
கரெக்டாக பந்தனம் இருந்தால் தான் அது நடக்கும், மாட்டிக்கிட்டு முழிப்போம். அதனால் இப்போ நீங்கள் கர்மம் செய்யும்போது திரிகாலதரிசியாகி செய்யுங்க, 3 காலத்தையும் உணர்ந்து கர்மா செய்யுங்க. இப்பயாவது அந்த கர்மாவெல்லாம் முடிங்கன்றாரு. மேலும் மேலும் சேர்த்து வச்சுக்காதீங்க. கர்மத்தினுடைய பலன் சிரேஷ்டமானதாக ஆகுவதன் காரணத்தினால் கர்ம சம்பந்தத்தில் வருவீங்க. இப்போ நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே சிரேஷ்டமாக ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் கர்ம சம்பந்தத்தில் சொர்க்கத்தில் வந்துடுவீங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம செய்கிற எந்த செயலும் யாரையும் பாதிக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம தேவதையாயிட்டு இருக்கோம்னு அர்த்தம், பந்தனத்தில் அல்ல. கர்மம் செய்யும்போது விடுபட்டவராகவும் மற்றும் அன்பானவராகவும் இருந்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு முன்னால் உதாரண ரூபம், அதாவது எடுத்துக்காட்டா ஆவீங்கன்றார், ஆகிவிடுவீர்கள்னு சொல்றாரு. இப்போ வேலை செய்யும் போது வேலைன்னா எல்லாமே தான் வரும், நடக்கிறது, சமைக்கிறது, தூங்குறது எல்லாமே கர்மம்தான், பேசுறது எல்லாமே கர்மம் தான். அந்த கர்மம் செய்யும்போது நம்ம விடுபட்டு அன்பானவராக இருக்கிறோம். பாபா நினைவுல இருந்து எல்லார்ட்டேருந்து விடுபட்டு அன்பானவராக இருக்கிறோம்னாலே தெரியும், அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே நம்மள்ட்ட இருந்து சுகத்தின் அதிர்வலைகள் தான் போகும். ஏன்னா விடுபட்டு இருந்தாலே பந்தனத்தில் இருந்தால் தான் போட்டு டார்ச்சரு, நமக்கும் டார்ச்சர் ஆகும், அவங்களுக்கும் டார்ச்சர் ஆகும். அவங்க நம்மளை விட மாட்டாங்க, நம்ம அவங்கள விட மாட்டோம். அந்த மாதிரி பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. பந்தனமே இல்லை, எல்லாமே சம்பந்தமாக மாறிடுச்சுன்னும் போது கர்மம் செய்யும் போது விடுபட்டவராக இருப்போம், அன்பானவராக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய ஆத்மாக்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உதாரண ரூபமாக ஆயிடுவீங்க, எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளாக வளர்ந்து காட்டுவீங்கன்னு சொல்கிறாரு. அது இப்போவே நம்ம பண்ணணும். இந்த கடைசி பிரிவில் அந்த மாதிரி நம்ம வாழும்போது இங்கேயே தேவதையா நம்ம பார்க்கறதுக்கு தெரியும். இங்கேயே அந்த நீண்ட காலமா தேவதையா தெரியறவங்க தான் அங்க போய் நீண்ட காலமா தேவதையா வாழ முடியும். அதுக்குதான் சொல்றாரு ஸ்லோகன், யார் மனதால் சதா திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே டபுள் லைட் ஆவார்கள். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனசுல நம்ம திருப்தியா இருக்கிறோம். நம்ம மனசே ஃபர்ஸ்ட் பாபா சொல்றாரு 3 சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், அப்பதான் வந்து பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். 3 சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசாட்சி ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், திருப்தி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதாவது எனக்கே நான் திருப்தி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கே நம்ம வந்து ஒரு சார்ட் வைக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கே ஒரு திருப்தி வராது. ஏன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக பாபாவை சரியாவே நினைக்கல அப்படின்னு நம்ம மனசாட்சியே சர்டிஃபிகேட் கொடுக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மனசு திருப்தியா இருக்கணுன்றார் பாபா. அப்புறம் பரிவாரம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் 5% கண்டிப்பாக நமக்கு நல்ல சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க. 95% வந்து ஓகே இவங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் 5% நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு நம்மளை பிடிக்காது. நமக்கு கண்டிப்பாக இவங்களாம் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை பற்றி கவலை இல்லைன்ட்டார் பாபா. 95%க்கு நீங்கள் நல்லவங்களா இருந்தால் போதும்னு சொல்லிட்டாரு. அதுமாரி 3வது சர்டிஃபிகேட்டு பாபா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ஆனால் இந்த 2 சர்டிஃபிகேட்டு ஃபர்ஸ்ட் மனசாட்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், 2வது பரிவாரம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது 2 கொடுத்தாதான் பாபா சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதனால இப்போ பாபா சொல்றாரு, யார் சதா மனதால திருப்தியா இருக்கிறாங்களோ அவங்க தான் டபுள் லைட்டா ஆவாங்க, ஃபரிஸ்தாவா ஆவாங்கன்னு சொல்றாரு. நமக்கே தெரியும், மனசு பாரமா இருந்தா நம்ம புத்தி கீழே தான் வந்து சுத்திட்டு இருக்கோம், மேலேயே போகாது, ஃபரிஸ்தாவா பறக்கவே முடியாது. புத்தி லைட்டா இருந்தாதான் ஃபரிஸ்தாவா பறக்க முடியும். அப்ப புத்தி வந்து திருப்தியா இருக்கணும். நம்ம மனசு திருப்தியா இருந்துச்சுன்னா நம்மளால ஃபரிஸ்தாவா ஆக முடியுன்றார். அவ்யக்த இஷாரா, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். எந்த ஒரு சக்திசாலியான சங்கல்பமும் ஆன்மீக சக்தி, அதாவது எனர்ஜியை சேமிப்பு செய்கிறது, சமயமும் வெற்றி உடையதா ஆகின்றது. வீணான சங்கல்பமானது சக்தி மற்றும் சமயத்தை வீணாக இழக்கச் செய்கின்றது. இப்போ ஒரு பாசிட்டிவா பேசி பாருங்களேன், நல்லதே நடக்கும், ஏன் கவலைப்படுறீங்க, இப்படி சொல்றது நல்லா இருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் எங்கேருந்து நல்லது நடக்க போகுது, நம்மலாம் வீணா போயிடுவோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லாவா இருக்கும், இப்படி சொல்லி பாருங்க. இது எப்படி வீணான சங்கல்பம் இல்லையா? இது வந்து ஆத்மால சக்தி இழக்க செய்யுதுன்றாரு. ஆனா அந்த நல்ல பாசிட்டிவான சங்கல்பங்கள், எண்ணங்கள் வந்து ஆன்மீக சக்தியும் எனர்ஜியும் சேமிப்பு செய்த ஆத்மால சமயமும் வெற்றியுடையதாகுதுன்றாரு. அந்த மாதிரி வேஸ்ட் சங்கல்பம், வேஸ்ட் தாட்ஸ் நம்ம உருவாக்கணும் இல்லையா? எனக்கெல்லாம் எங்க நல்லது நடக்க போகுது, நான்லாம் எங்க உருப்பட போறேன், இது மாதிரிலாம் பேசுறது, இந்த மாதிரிலாம் நினைக்கிறது வந்து சக்தியும் சமயத்தையும் வீணாக இழக்க செய்துன்றாரு. அதனால உங்களை குறித்தும் சரி அடுத்தவங்களை குறித்தும் சரி நல்லதே நினைக்கின்றார். ஆகையினால் இப்போது வீணான சங்கல்பங்களை உருவாக்குவதை நிறுத்துங்கள்ன்றார் பாபா. பிகேவா இருந்துகிட்டு அந்த வேலையை செய்யாதீங்க. ஏன்னா பிகேஸுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு பாபா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கூட நடத்த முடியும். எண்ணங்களின் மூலமா சித்தின்னு கொடுத்துருக்காரு வரம். கடைசியா தான் அது நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வெற்றி அடையும்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பேசினா கூட அது வந்து பழிச்சிடும், அது நம்ம நினைச்சாலும் அது பழிச்சிடும். அதனால இப்ப வேஸ்ட் தாட்ஸ் உருவாக்குறதே நிறுத்துங்கன்றாரு.
இந்த படைப்பு தான் படைப்பாளராகிய ஆத்மாவை குழப்பமடைய செய்கின்றதுன்றது. இந்த இந்த வீண் எண்ணங்களின் படைப்பு இருக்குல்ல, இதுதான் நம்மளை குழப்புதுன்றாரு. அதனால நீங்க எதுவுமே வேஸ்டா யோசிக்காதீங்க. நிகழ்காலத்தை பத்தி மட்டும் யோசிங்க, எதிர்காலத்தை பத்தி யோசிக்காதீங்க, முடிஞ்சு போனதையும் யோசிக்காதீங்கன்றாரு. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், அப்புறம் நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல, அதெல்லாம் யோசிக்காதீங்கன்றாரு. எனவே சதா நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பெருமையில இருங்க. எப்பயுமே நான் யாருடைய குழந்தை? சர்வசக்திவானுடைய குழந்தை. நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற பெருமையில இருங்க. சக்திசாலியான ஆத்மாவாக இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் குழப்பமே அடைய மாட்டீங்க. எந்த ஒரு செயல்லையும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும், சூழ்நிலையிலையும் குழப்பமாக மாட்டீங்க. எப்பன்னா சக்திசாலியான ஆத்மாவா இருந்தீங்கன்னா. மற்றும் அநேகருடைய குழப்பத்தையும் அழிக்கக்கூடியவர்களாக ஆகிடுவீங்கன்றார். நிறைய பேர் இப்போ உலகத்துல நிறைய பேர் ஒரே குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு யாருக்குமே புரிய மாட்டுது. இது ரைட்டா, இது தப்பா, இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமான்ட்டு அதை சிந்தனை பண்ணியே மைண்ட் என்ன ஆயிடுது, தலைவலி வந்துடுது, ஹெட்டேக் வந்துடுது. அப்புறம் தலைவலி ஹெட்டேக்லாம் அந்த ஆத்மா குழப்பமாயிட்டு தான் அந்த மாதிரி ஆயிடுது. உடம்பு வீணா போயிடுது. அதனால பாபா என்ன சொல்றாரு, பிகேஸ் நீங்க சக்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்களும் குழப்பம் அடைய மாட்டீங்க, மற்றவங்களுடைய குழப்பத்தையும் அழிக்கக்கூடியவங்களாம் ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.